மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்த 5 மிஸ்டேக்கு பண்ணவே கூடாது. ஒன்று, அந்த பாஸ்ட் ரிட்டர்னை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜரோட ஆக்டிவிட்டியும் பார்த்துக்கணும். ரெண்டாவது மிஸ்டேக், மார்க்கெட் குறையும் போது எமோஷன் ஆகி எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் குறையும் போது தான் நமக்கு நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அதிகமாக அலாட் ஆகும், என்ஏவி குறைஞ்சதுனால. ஸோ இதனால் நமக்கு அப்போ தான் பெனிஃபிட் ஜாஸ்தி. ஸோ அதனால் அதை ஸ்டாப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். மூணாவது, அதிகமான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் ஒரு 10 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாப்புல வச்சுக்கணும். ஆனால் நிறைய பேர் 50 ஃபண்டு 60 ஃபண்டுன்னு அப்படியே கண்டினியூஸாக போயிட்டே இருக்காங்க. அது அவங்களே ஒரு கன்ஃபியூஷனில் கொண்டு விட்டுரும். நாலாவது, ஷார்ட் டைம் கோலுக்கு ஈக்விட்டி ஃபண்டை சூஸ் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, வித்தின் 1 இயரில் மார்க்கெட் எப்படி வேணாலும் மாறலாம். அதனால் லிக்விட் அண்டு டெட் ஃபண்டு மட்டுமே ஷார்ட் டேர்ம் கோலுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அஞ்சாவது முக்கியமான மிஸ்டேக் என்னென்னா, கோல் இல்லாமையே இன்வெஸ்ட் பண்ணுறது. இது நிறைய பேர் ஏதோ ரிட்டர்னை மட்டும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் நம்மளே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, லாங் டேர்ம் கோல், சில்ட்ரன் எஜுகேஷனாக இருக்கட்டும், சில்ட்ரன் மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் அண்டு ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்குன்னு கோலை ஃபிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். உங்களுடைய கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.